அம்மா பாத்ரூம்ல வலிக்கி விட்டுட்டாங்க நீ. கிட்டில பலமா அடிபட்டிருக்கு. சுகந்தி, முத்துலட்சுமிக்கு அடிபட்டதும் மணிகண்டனுக்கு போன் பண்ணி உடனே வர சொன்னேன். அவனு வந்துட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டுதாம்மா அவளை வண்டியில தூக்கி வச்சோம். அவளால எழுந்திருக்க கூட முடியலம்மா. டாக்டர் வந்து பார்த்துட்டு எலும்பு விலகி இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும், ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொன்னாருமா. அதான் எனக்கு ஒண்ணு ஓடலம்மா. ரொம்ப வலிக்குதுமா. துணி துவைச்சிட்டு எழுப்பும் போது சோப்பு தண்ணியில கால் வச்சுட்டு அது வலிக்க விட்டுடுச்சுமா. நீயே பண நெருக்கடியில இருக்கிற போது உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை உருவாக்குறது நினைக்கும் போதுதாம்மா இன்னும் மனசு வலிக்குமா. அழாதீங்க, அழாதீங்க. உங்க கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இந்த நேரத்துலதான் நீங்க தைரியம் மேற்கொண்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். மாமா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுல்ல, இனிமே என்ன அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போங்க. மணிகண்டா, நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணினியா? ஆமா அண்ணி, ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்கேன்னு சொன்னான். இப்போ வந்துடுறேன்னு சொன்னா நீ. சரி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணனையும் வீட்டுக்கு வர சொல்றேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பணத்தோட நாங்க வந்துருவோன்னு நீ டாக்டர் சொல்லி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண